Hey guys, what's up? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். 2008ல ரிலீஸ் ஆன இந்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு 3 ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. பொதுவா பூமியில ஒரு மனுஷன் பிறகுறானா அவனோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்னா சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு யங் ஆகி கடைசியில முதுமை பருவம் அடைஞ்சு இறந்து போயிருவாங்க. ஆனா இந்த கதை எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். படத்தோட ஹீரோ 80 வயசு கிழவ மாதிரி பிறந்து கடைசியில குழந்தையாவே மாறி இறந்து போறாரு. இதுதான் இந்த பட கதையோட ஒன்லைன். அப்புறம் நான் வாங்க முழு படத்தோட கதையை சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் அடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அப்படியே கட் பண்ணா படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு வயசான அம்மா ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெய்சி. ரொம்பவே உடம்புக்கு முடியாம போனதுனால அவங்க மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க பக்கத்துல. அவங்க பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரோலின். அந்த பொண்ணு கிட்ட வருது. அவங்க ஒரு கதை சொல்றாங்க. 1980ல அமெரிக்கால பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று கட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி பெரிய வால் கிளாக் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் தெரியாத கிளாக் மேக்கர் சொல்லி கிளாக் ரெடி பண்ண சொல்றாங்க. கண்ணும் தெரியாதுங்க, ஆனா ரொம்பவே திறமையான ஆளு. அப்படி அவர் கிளாக்க ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா ஆர்மில இருக்கக்கூடிய அவரோட பையன் வேர்ல்டு வார்ல இறந்துட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அந்த பையனை அடக்கம்லாம் பண்ணிட்டு வந்து திருப்பி அந்த கிளாக்க செய்ய ஆரம்பிக்கிறாரு. கிளாக்லாம் செஞ்சு முடிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ஓபன் பண்ணும்போது கிளாக் ஃப்ரண்ட்ல சுத்தாம ரிவர்ஸ்ல சுத்திட்டு இருந்துச்சு. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்குது. அவர் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட பையன் வார்ல இறந்துட்டான். இதே மாதிரி பல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வார்ல இறந்திருப்பாங்க. இது ரிவர்ஸ்ல சுத்துறது மூலமா அவங்க திரும்பி வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வாட்ச் ரெடி பண்ணி அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட எல்லாருமே சோகமாகறாங்க. இப்ப இந்த கதை எங்கேயே கட் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த பாட்டி அந்த பொண்ணுட்ட என்ன சொல்றாங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக்ல டைரி ஒன்று இருக்குது, அதை எடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு பழைய டைரி, அதை எடுத்து படி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு எடுத்து படிக்க ஆரம்பிக்குது. அந்த டைரி எழுதுனவரோட பேர் போட்டிருக்குது பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லி. இந்த பொண்ணு இப்ப வாசிக்க ஆரம்பிக்கிறா. 1985ல வார் முடிஞ்சு அந்த ஊரே கொண்டாடத்துல இருக்கப்போ கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆளு அவசர அவசரமா வரான். அவனோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாமஸ். அப்படி எங்க போறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபுக்கு இப்போ டெலிவரி டைம். சோ அவரோட ஒய்ஃபை போய் பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்றாருன்னா இவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்ல ஏதாவது பேசணும்னா பேசிக்கோ அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. சாகர தருவாயில அந்த அம்மா என்ன கேக்குறாங்க அப்படின்னா என்னானாலும் சரி என் குழந்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்துரு, கை விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாமஸுக்கு இவ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி புரியவே இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போய் கிட்டத்துல போய் பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப விகாரமா இருக்குது. அதாவது ஒரு 80 வயசு தாத்தாவுக்கு முகம் எப்படி சுருங்கி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குது. அவனுக்கு அந்த குழந்தைய பிடிக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றானா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஆத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ திடீர்னு போலீஸ் வந்ததுனால அவனால ஆத்துல போட முடியல. சோ இப்ப அங்க இருந்து தப்பிச்சு ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஒண்ணு பாக்குறாரு. அந்த வீட்டோட வாசல்ல வச்சுட்டு அதுல கொஞ்சம் பணமும் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த ஓல்டேஜ் ஹோமோட இன்சார்ஜ் ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குயினி. இப்ப குயினியும் அவரோட புருஷனும் சேர்ந்து 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டே வராங்க. பேசிட்டு வரும்போது வாசல்ல போய் பார்த்தா ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. அந்த குழந்தையோட முகத்தை இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த உடனே 2 பேருமே பயந்துடுறாங்க. இப்ப குயினி என்ன பண்றாங்கன்னா நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன்னை இங்க போட்டு போயிட்டாங்க, அதனால நானே உன்னை எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. இப்ப குயினி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்றாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா 80 வயசு வயசானவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உடலமைப்புல இருக்கிறான். சோ இந்த குழந்தை பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது குயினி என்ன சொல்றாங்கன்னா என்னாலும் பரவாயில்ல, நான் இந்த குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்ப நம்ம பெஞ்சமின் அந்த ஓல்டேஜ் ஹோம்ல வளர ஆரம்பிக்கிறான். குயினியும் பெஞ்சமின் மேல ரொம்பவே பாசமா இருந்து வளர்க்குறாங்க. ஆனா பெஞ்சமின் வயசான ஆளாவே வளர்றான். மத்த குழந்தைங்க எல்லாமே விளையாடுறத பார்த்த பெஞ்சமினுக்கு விளையாடணும்னு ஆசை வருது. சோ வீல் சேர்ல இருந்த மணிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கீழே விழ பாக்குறான். அப்ப பெஞ்சமினை குயினி வந்து பிடிச்சிடுறாங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றாங்க. என்னதான் அவன் தோற்றத்துல வயசான ஆளா இருந்தாலும் அவனோட வயசு 4 வயசு தான். இப்படி எல்லாம் இருக்க கட் பண்ணா அடுத்த சீன்ல குயினி அவன் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர்ட்ட கூட்டு போறாங்க. பாஸ்டர் என்ன பண்றாருன்னா அவனோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவன் 7 வயசு அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்ப அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி எந்திரிச்சு ஒன்னால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் எந்திரிச்சு நடந்து மெதுவா நடந்துருதான். அங்க இருக்க எல்லாருமே பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணனால தான் நடக்கிறா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனுக்கு வயசு ஏற 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 அவன் இளமை ஆகுறான். சோ உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகுது. நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த கதை அப்படியே ரிவர்ஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப வீல் சேர்ல போய்கிட்டு இருந்த நம்ம பெஞ்சமின் இப்ப 2 ஸ்டிக் ஊனி நடக்கிற அளவுக்கு அவன் ஸ்ட்ரென்த் ஆயிட்டான். இப்ப இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு ஓட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள் வராரு. அவருக்கு அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் பிடிச்சு போச்சு. ஆனா ரொம்ப பிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் தான். பெஞ்சமின் ரொம்ப க்ளோஸ் ஆகிறான் அவர் கூட. இப்ப 2 பேரும் க்ளோஸ் ஆனதுனால ஓட்டி என்ன சொல்றாருன்னா நான் உன்னை வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே கூட்டு போறாரு. இப்ப பெஞ்சமினுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா முதல்ல வெளி உலகத்தை எல்லாத்தையுமே பாக்குறாரு. அவருக்கு பாக்குறது எல்லாமே ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அந்த ஓட்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வர நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் தனிமையில இருக்கணும். சோ நீங்களே உங்க வீட்டுக்கு போயிருங்களா அப்படின்னு சொல்லி கேட்க பெஞ்சமினும் மறக்காம சரி நானே தனியா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா சொல்றாரு. ஆனா அவரால் போக முடியல. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப குயினி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாரையுமே நீ நம்பாத, உன்னை எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. அதுவும் நீ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா உன்னை ஏமாத்துவாங்க. சோ நீ யாரையும் நம்பி போகாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே
ஓகேன்னு பெஞ்சமின் சொல்றாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. அப்புறம் பெஞ்சமின் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். இப்போ 2 ஸ்டிக் ஊனி நடந்தவர் 1 ஸ்டிக் ஊனி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த ஓல்டேஜ் ஹோம்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்க வராங்க. அந்த பாட்டி கூட ரொம்பவே பேசி க்ளோஸ் ஆகுறாரு நம்ம பெஞ்சமின். அப்போ அந்த பாட்டிக்கு டெய்சி அப்படின்னு சொல்லி ஒரு பேத்தி இருக்கிறாங்க. அவளை நம்ம பெஞ்சமினுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ பெஞ்சமின் டெய்சி கூடயும் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. டெய்சிக்கு ரொம்பவே பெஞ்சமினை பிடிச்சிருக்குது. இப்போ டெய்சி அன்னைக்கு நைட்டு பெஞ்சமின் தூங்கிட்டு இருக்கும்போது பெஞ்சமினை எழுப்பி ஒரு டேபிள் கீழே கேண்டில் லைட் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா. பேசிட்டு இருக்கும்போது பெஞ்சமின் அவரை பத்தி டெய்சிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ டெய்சியோட பாட்டி வந்து உனக்கு இந்த வயசுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமா திட்டிடுறாங்க. இப்போ இதை நினைச்சு நம்ம பெஞ்சமின் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும்போது இப்போ குயினி வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது, நீ இந்த உலகத்திலே ரொம்ப வித்தியாசமானவன், அதனால நீ இதெல்லாம் கண்டுக்காம ஒழுங்கா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்வைஸ் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. அப்போ குயினிக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. புதுசா ஒரு குழந்தை வந்தோடனே பெஞ்சமின் அவங்க கண்டுக்கவே இல்லை மீன்ஸ் பெஞ்சமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. சோ பெஞ்சமின் மட்டும் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றான். இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இப்ப கொஞ்ச நாள்ல அந்த ஸ்டிக் இல்லாம நடக்க ஆரம்பிச்சு கண்ணாடியில அவரோட உடம்பு பார்த்தா கொஞ்சம் தேறி இருக்கிற மாதிரி தெரியுதாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஹார்பர்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அங்க போட்டோட வரக்கூடிய கேப்டன் என்னோட போட்ல வேலைக்கு யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பெஞ்சமினும் கையை தூக்கி அந்த போட்ல வேலை போறான். இப்ப நம்ம பெஞ்சமினும் ரொம்பவே சூப்பரா வேலை பார்க்கறதுனால அந்த கேப்டனுக்கு நம்ம பெஞ்சமினை ரொம்பவே பிடிச்சு போகுது. இப்ப பெஞ்சமின் அந்த கேப்டனும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. அப்படி க்ளோஸ் ஆகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இது வரைக்கும் சொர்க்கத்தை பார்த்திருக்கியா, வா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமினை கூட்டு போறாரு. அது ஒரு பிராஸ்டியூஷன் நடக்கிற இடம். அங்க போயிட்டு நம்ம பெஞ்சமின் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது பெஞ்சமினோட ஒரிஜினல் அப்பா யாரும் தெரியல, தாமஸ் முன்னாடி வந்தார்ல, அவருக்கு பெஞ்சமினை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாமஸ் இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, நான் தான் அவனோட அப்பா அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணி அவங்க கூட நல்லா க்ளோஸா பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசி பழகிட்டு 2 பேரும் நல்லா குடிக்கிறாங்க, நல்லா பேசி பழகிக்கிறாங்க. இப்படி எல்லாமே முடிச்சிட்டு தாமஸ் உண்மை எதையுமே சொல்லாம பெஞ்சமின் இருந்த குயினி வீட்டுக்கு வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. அப்போ டெய்சியும் வளர்ந்து வந்து தன்னோட பாட்டியை பார்க்கறதுக்காக அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வரா. பெஞ்சமினுக்கு டெய்சி மேல அவ்வளோ ஒரு பிரியம். இப்போ பெஞ்சமினுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்தந்த வயசுல வரக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாமே கரெக்டா வருது. ஆனா அவரோட உடல் அமைப்பு தான் அந்த ஃபீலிங்கை அனுபவிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ பெஞ்சமின் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் டெய்சி ரூமுக்கு போய் டெய்சி எழுப்பி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வேலை பார்க்குற கப்பல். இப்போ 2 பேருமே அந்த கப்பல்ல ஒரு ராங் டிராவல் போறாங்க. எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஓல்டேஜ் ஹோம்ல நம்ம பெஞ்சமினுக்கு பியானோ சொல்லி கொடுக்கக்கூடிய ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இறந்து போறாங்க. சோ இப்போ பெஞ்சமினுக்கு கூடிய பெரிய கவலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் முதுமையில இருந்து இளமைக்கு வந்துகிட்டே இருக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முதுமை அடைஞ்சு இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. அப்ப அவனுக்கு 17 வயசு இருக்கும்போது கடல்ல லாங் டிராவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் வருது. சோ எல்லா நாட்டிலையும் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்ப அவன் எங்கெல்லாம் போறானோ அங்க இருந்தெல்லாம் டெய்சிக்கு போஸ்ட் அனுப்புறான். அந்த போஸ்டல் கார்டு எல்லாமே டெய்சியோட பேக்குள்ள இருக்குது. திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், படத்தோட ஓபனிங் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சுல ஒரு பாட்டி, அதுதான் அந்த டெய்சி. அதோட ஹேண்ட் பேக்ல தான் இவன் அனுப்பின போஸ்டல் கார்டு எல்லாமே இருக்குது. அதான் நம்ம டெய்சியோட பொண்ணு கேரளின் எடுத்து பாக்குறா. இப்ப வருஷம் நிறைய ஓட வயசு ஏறிக்கிட்டே இருக்கு, ஆனா இளமை திரும்புது. இப்ப டெய்சி கிட்டத்துல இருந்து ஒரு போஸ்டல் லெட்டர் வருது. நான் இந்த மாதிரி நியூயார்க் போக போறேன், அங்க போய் நான் டான்ஸ் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க லெட்டர். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பெஞ்சமின் ஒரு ஹோட்டல்ல ஒண்ணுல தங்கி இருக்கிறாரு. அங்க கல்யாணமான ஒரு பொண்ணு மேல காதல் வருது. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெஞ்சமினோட உருவமும் அந்த பொண்ணோட உருவமும் சேமா இருக்கு. ஆனா பெஞ்சமினோட வயசும் அந்த பொண்ணோட வயசு வேற. சோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டல் கார்டுல அவங்கள மென்ஷன் பண்ணி டெய்சிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதை படித்த டெய்சியோட முகம் ரொம்பவே சுருங்குது. இப்ப நம்ம பெஞ்சமினும் தினமும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி காதலை பரிமாறிக்கிறாங்க. கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே போய்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு அங்க வரவே இல்லை. நம்ம பெஞ்சமினும் நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி பாக்குறா. அப்படி அந்த லேடி வரவே இல்லை. நம்ம பெஞ்சமினுக்கு தான் எதுவுமே முழுசா கிடைக்காதுன்னு தெரியுமா நமக்கு. சோ இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. அந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, ஒரு வார் ஒன்று நடக்குது, அதுக்கு இடையில நம்ம போட் போகணும், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க எல்லாரும் போட் எடுத்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட் எடுத்து கிளம்புறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வார் நடக்க இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அமைதியா இதை கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நீர்மூழ்கி கப்பல் இவங்களை கண்டுபிடிச்சு தாக்குது. இவங்களும் பதிலுக்கு சுடுறாங்க, தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால முடியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட போட்டை வச்சு மோதி அந்த நீர்மூழ்கி கப்பலை வெடிக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த போட்ல இருக்கிற எல்லாருமே செத்துறாங்க. நம்ம பெஞ்சமின் இன்னொருத்தர் மட்டும் தான், மொத்தம் 2 பேர் தான் உயிர் பிழைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அவனோட 26 வயசுல அவன் வீட்டுக்கு திரும்ப வரான். அவனோட இளம்ப நல்லாவே திரும்பி இருக்குது. ஆனா மத்தவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு பெரியவங்களான மாதிரி ஆயிட்டாங்க. அந்த குயினியோட பொண்ணும் வளர்ந்துட்டு இப்ப பெஞ்சமின் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட டெய்சி என்ன பண்றானா, அவனை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரா. அப்ப பெஞ்சமினை பார்த்து டேய் நீ ரொம்ப எங்க ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. டின்னர் எல்லாம் முடிச்சிட்டு டெய்சி அவனுக்காண்டி ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுறா. அப்படியே நம்ம பெஞ்சமினும் அவளை கட்டி பிடிச்சு ஒரு கிஸ்
ஒன்ன போடுறா. அப்படி இப்ப டெய்ஸி என்ன சொல்றேன்னா, நான் நாளைக்கு நியூயார்க் போறேன் அப்படின்னு சொல்ல பெஞ்சமின் என்ன யோசிக்கிறாருன்னா, அதான் நான் பார்த்தேன் நமக்கு என்னைக்கு நல்லது நடந்திருக்கு, எல்லாமே பாதிலே பேரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கும்போது அவர் கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வயசாகி இறந்து போறாங்க, நம்ம எங்க ஆகிட்டே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனா அவனோட அப்பா தாமஸ் பட்டன் வராரு. அவருக்கு ரொம்ப வயசாகி அவரால் நடக்க முடியல, கால் சப்போர்ட்டுக்கு கையில ஒரு பிடி வச்சுக்கிட்டே வராரு. இப்ப நம்ம பெஞ்சமினை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட பட்டன் தயாரிக்கிற இடத்துக்கு போறாங்க. இப்ப அங்க வச்சுதான் இவர் உண்மையை ரிவீல் பண்றாரு. நீ என்னோட பையன் தான், நீ பிறக்கும்போது மான்ஸ்டர் மாதிரி அதனால உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன், உன்னை குயினி தான் நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல ரொம்பவே எமோஷனல் ஆகுறான். இப்படி உண்மையை சொன்ன அப்பா உடனே இறந்துடுறாரு. இப்ப பெஞ்சமினும் அவரோட இறுதி சடங்கை முடிக்க அவங்க அம்மா பக்கத்துல அடக்கம் பண்ணிடலான்னு குயினி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பெஞ்சமின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் எனக்கு எப்பவுமே அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப எல்லாமே முடிச்சு அடுத்த நாள் ஒரு பொக்கையோட டெய்ஸியை பாக்குறதுக்காக போறான். அங்க நம்ம டெய்ஸி அவளோட டான்ஸ் பார்ட்னரோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம பெஞ்சமினுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. டான்ஸ் முடிஞ்சு டின்னர் டைம்ல கூட ஆடுறாங்க. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க பெஞ்சமினுக்கு அங்க இருக்கவே பிடிக்காம அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். அன்னைக்கு அவன் என்னை பார்க்க வந்தது அவங்க அப்பா இறந்த விஷயத்தை சொல்றதுக்காக வந்தான். ஆனா எனக்கு அப்பா அது புரியல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மகட்ட டெய்ஸி சொல்லிட்டு இருக்கா. இப்ப டெய்ஸி என்ன சொல்றான்னா, என்னோட டான்ஸ் பார்ட்னர் கூட நான் ஒன்னா இருக்க அப்பவும் இவனோட ஞாபகத்திலே என் மனசு குட் நைட் பெஞ்சமின் சொன்னதா அவ மகை கட்டத்துல சொல்ல, அன்னைக்கு நைட்டு பெஞ்சமினும் குட் நைட் டெய்ஸின்னு சொல்றதா டைரியில எழுதி இருக்கிறதா மகா படிச்சு காட்டுறா. இப்ப நம்ம பெஞ்சமின் அவனோட அப்பா பைக் எடுத்துட்டு ஊர் சுத்துறாரு. குயினிக்கு ஹோம்ல சின்ன சின்னதா ஹெல்ப் பண்றதுன்னு நாட்கள் போக ஒரு நாள் டெய்ஸிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வருது. நம்ம பெஞ்சமினும் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாரு. பார்த்தா டெய்ஸிக்கு கால் உடைஞ்சு இனிமேல் டான்ஸே ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம பெஞ்சமின் இன்னும் வயசு குறைஞ்சு எங்க ஆயிடுறான். இத டெய்ஸியால புரிஞ்சுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அடிபட்டு டான்ஸ் இல்லாம போனதுனால ரொம்பவே கோவப்பட்டு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவனை கத்துறா. அவனும் அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படியே ஹாஸ்பிட்டல் சுத்தி சுத்தி கொஞ்ச நாள் வரான். அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா எங்க ஆகுறான். அது மட்டும் இல்லாம அவன் அப்பாவோட போட் ஒன்னு எடுத்துக்கிட்டு போட்டிங் போறது, பொண்ணுங்களோட இருக்கிறதுன்னு இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு வழியா டெய்ஸி இவனை பாக்குறதுக்கு தேடி வரா. நான் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறா. அவங்க கூட சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறா. கையில காசு நிறைய இருக்குது, இளமையும் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே உலகம் ஃபுல்லா எல்லா இடமும் சுத்துறாங்க. சுத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரப்போ நம்ம பெஞ்சமினை வளர்த்தாங்கல்ல குயினி, அவங்கள கூப்பிடுறான். அவங்க வரவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க இறந்து கிடக்குறாங்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம், அதுக்காண்டி ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்த உடனே கஷ்டம் வரணுமா? இந்த மாதிரி தான் நம்ம பெஞ்சமினோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அவனால அந்த சோகத்தை தாங்கிக்கவே முடியல. சோ இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகத்தை மறைக்கிறதுக்கு வேற ஊருக்கு போய் அங்க ஒரு டான்ஸ் அகாடமி ஒன்று நடத்துறாங்க. ஒரு நாள் டான்ஸ் கிளாஸ் முடியறப்ப திரும்ப டான்ஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. அவளுக்கு 43, அவனுக்கு 49 ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம டெய்ஸி இப்ப பிரெக்னண்டா இருக்கிறதா பெஞ்சமின் கிட்ட சொல்றா. டெய்ஸிக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம், அடக்க முடியாத சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட பெஞ்சமினுக்கு சந்தோஷம் இல்ல. ஏன்னா இவன மாதிரியே பிறந்துருமோ அப்படிங்கிற பயம் ரொம்பவே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைய நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம பிறகுது. குழந்தைக்கு கரோலின் பேர் வைக்கிறாங்க. அந்த கரோலின் தான் இப்போ டைரியா படிச்சுக்கிட்டு இருக்கிற டேசியோட பொண்ணு. அப்ப கரோலின் யாரை இவ்வளவு நாள் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தானா, கரோலினோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலே பெஞ்சமின் அவரோட சொத்து எல்லாத்தையுமே அந்த குழந்தை பேருக்கு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருவாரு. இது அந்த டெய்ஸிக்கும் தெரியும். போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்ப நம்ம பெஞ்சமின் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா சுத்தி பார்ப்பாரு. முக்கியமா இந்தியாவில தான் ரொம்ப நாள் இருப்பாரு. இந்தியாவில வேலை பார்த்து இந்தியாவில் உள்ள இடங்கள் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்து இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் டெய்ஸியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஊருக்கே வராரு. அப்போ டெய்ஸி கண்டுபிடிச்சிடறாங்க கரோலினுக்கு அவங்க அப்பா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஆனா டெய்ஸி இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அவரை தான் கரோலின் தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கரோலின் என்ன சொல்றானா, இது உன்னோட ஃப்ரெண்டாமா, நீ பேசிட்டு வா, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிருதா. இப்ப டெய்ஸி பெஞ்சமின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ எங்க ஆகிட்டே வர, என் பொண்ணு வளர்ந்துகிட்டே வரா, உங்க ரெண்டு பேரையும் வளர்க்குற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை போன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கடந்து போகுது. டெய்ஸிக்கு ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து ஒரு கால் ஒன்று வருது. உடனே ஓல்டேஜ் ஹோம்க்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல டெய்ஸியும் போய் பாக்குறா. நம்ம ஹீரோ 12 வயசு பையன் மாதிரி இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஏத்து குறைய ஞாபக சக்தியும் குறையும். ஏன்னா அவர் இப்ப குழந்தையா மாறிக்கிட்டு இருக்காரு. இப்ப பெஞ்சமின் என்ன நினைக்கிறாருன்னா, டெய்ஸி கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா டெய்ஸி என்ன பண்றாருன்னா, அப்பப்ப வந்து பெஞ்சமினை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு எல்லாமே மறந்துடுது. டெய்ஸி சொல்றது மட்டும் தான் பெஞ்சமின் கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு. சோ இதுக்கு மேல இவனை தனியா விட்டோம்னா இவன் உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே கூட்டிட்டு போயிடுறா. இப்ப கூட்டிட்டு போன பெஞ்சமின் கொஞ்சம் வருஷத்திலேயே கை குழந்தையாகி அவளோட மடியில இருந்து அவனோட கடைசி மூச்சை சுவாசிச்சு அவனோட ஹார்ட் பீட் நின்னு கண்ணை மூடி இறந்து போயிடுறான். இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த பாட்டி படுத்துருச்சுல, அதுதான் நம்ம டெய்ஸி. அதுவும் பேசிட்டே இருக்கும்போது அதுவும் இறந்து போயிருது. இப்ப நான் சொன்னதை விட அந்த படத்தை போய் திருப்பி பாத்தீங்கன்னா ரொம்பவே உணர்வு பூர்வமா இருக்கும். முடிஞ்சா ஒரு தடவை முழு படத்தையும் பாருங்க. அடுத்து என்ன படம் போடலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. டாடா, பை பாய்.